ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த மாதம், அதாவது 2024 டிசம்பர் 2 நாள் ஜெபம் நடந்தது. 27, 28. 27ஆம் தேதி நம்ம தியானித்த தேவ செய்தி, நம்மை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒரு நாளும் மாறவே மாறாது. நாம மாறலாம், நாம வழி விலகி போகலாம், ஆனாலும் அவர் திட்டம் மாறாது. அது நம்மை சரி பண்ணி உருவாக்கி அவர் திட்டத்தை என்ன செய்து விடுவார், நிறைவேற்றுவார் என்று தியானித்தோம். 28ஆம் தேதி என்ன தியானித்தோம், ஞாபகம் இருக்குதா? வார்த்தையை உயர்த்துங்கள். வெரி குட். வார்த்தையை உயர்த்தணும். ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவர் வார்த்தையை மதிக்கணும் அப்படின்னு தியானித்தோம். அப்போ வார்த்தை முக்கியமா, ஜெபம் முக்கியமா? 2 கிறிஸ்துவ வாழ்க்கையில் 2 தண்டவாளம் போன்றது. ஜெபம், வார்த்தை, ரெண்டுமே முக்கியம். இந்த 2லும் எது முக்கியம் என்று நாம் பார்த்தோம். எது முக்கியம்? வார்த்தை. ஏனென்றால் வார்த்தையை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அந்த ஜெபம் அருவருப்பு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுக்கப்புறம்தான் ஜெபம் வருது. முதல்ல வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அப்புறம் ஜெபம். கேட்டுக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனால் வார்த்தை மிக மிக முக்கியமானது என்று தியானித்தோம். அப்போ நம்ம வார்த்தையை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். இரவும் பகலும் என்ன செய்யணும், தியானிக்கணும். அப்போ அதற்கு உதாரணமாய் ரட்சிப்பை நம்ம எடுத்து எப்படி தியானிப்பது என்று ஒரு உதாரணத்தை பார்த்தோம். இப்போ நம்ம ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படி அல்ல. ரட்சிப்பில் 3 வித ரட்சிப்பு இருக்கிறது, 3 வித வசனங்கள் இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது எந்த காலம்? எந்த காலம்? கடந்த காலம். ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கடந்த கால ரட்சிப்பு கிருபையினாலே நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு. அப்போ ரட்சிக்கப்படுகிற அப்படின்னா இது எந்த காலம்? நிகழ்காலம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்போ ரட்சிப்பு கடந்த காலத்தில் நாம் பெற்ற ரட்சிப்பு, நிகழ்காலத்தில் நாம் பெற வேண்டிய ரட்சிப்பு. 3வது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது என்ன ரட்சிப்பு?
எதிர்கால ரட்சிப்பு. எதிர்காலத்தில் ஆண்டவர் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்களை ரட்சிக்கிறார். அப்படி நம்ம பார்த்தோம். இந்த 3 வித ரட்சிப்பை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு ஒப்பிட்டு நம்ம தியானித்தோம். அப்போ கடந்த கால ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது கடந்த காலத்தில் நடந்த ரட்சிப்பு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அப்போ நடந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, நீங்கள் விசுவாசித்த பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு எங்கு நடந்தது என்றால், இந்த ரட்சிப்பு நம்முடைய ஆவியில் நடந்தது. இந்த ரட்சிப்பு நம்முடைய ஆவியில் நடந்த ஒன்றாய் இருக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம் ஆவியில் கர்த்தர் நம்மை ரட்சித்து விட்டார். நம்முடைய ஆவியில் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இது ஆவியை மீட்டு கொண்டு விட்டார், நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து விட்டார். ஏன்னா நம்ம ஆவியில தான் கர்த்தர் பேசுகிறார், நம்முடைய ஆவியில தான் தேவன் வாசமாய் இருக்கிறார். அப்போ ஆவியை உயிர்ப்பித்து விட்டார். அப்போ கடந்த கால ரட்சிப்பில் நம்முடைய ஆவியில் நாம ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். நிகழ்கால ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நிகழ்காலத்தில் நமக்கு அனுதினமும் ரட்சிப்பு இருக்கிறது. நம்ம அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆத்துமாவில் இது நடக்கிறது. ஆத்தும ரட்சிப்பு என்பது அது அனுதினமும் வேத வசனத்தில் நம்ம இணைந்து வாழும் பொழுது, வசனத்தால் நம்ம அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படணுமா இந்த ஒரு கேள்வியை கேட்டால், கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும், கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும். சில காரியங்கள், சில சோதனைகள், சில போராட்டங்கள், பாவங்கள், தீமைகள், இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அது வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால தான் அனுதினமும் உள்ள ரட்சிப்பு எதில் நடக்கிறது? ஆத்துமாவில் நடக்கிறது. ஆத்தும ரட்சிப்பு. எதிர்கால ரட்சிப்பு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது எதிர்கால ரட்சிப்பு. இது என்ன ரட்சிப்பு? சரீர ரட்சிப்பு. இயேசுடைய வருகையை இது காட்டுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு நாம இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுறோம் பாருங்க பரலோகத்துக்கு. அது ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. நம்ம மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் உயிரோடு இருந்தால் நம்மையும் மறுரூபமாக்கி ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. சரீர ரட்சிப்பு, இந்த எதிர்கால ரட்சிப்பு நம்ம மனதில் இருக்கணும். இந்த 3 ரட்சிப்பும் நமக்கு தெளிவாக தெரியணும், நம்ம மைண்டில் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பொழுது ரட்சிக்கப்பட்டோம். இது கடந்த கால ரட்சிப்பு, நம்ம ஆவியில் நடந்தது. 2வது, நம்ம ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். இது நம்முடைய ஆத்துமாவில் நடக்கிற ஒன்று. 3வது, சரீர ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து உடைய வருகையில் இந்த சரீரம் என்ன செய்ய போகிறது? மறுரூபமாக போகிறது. ஆமீன் சொல்லுவோமா? இதை பற்றி தான் நம்ம அந்த தியானம் என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை எடுத்து வைத்து நம்ம
என்ன செய்யணும், தியானிக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது நம்ம புது வருஷம் 18ஆம் தேதி 6 மணி நேர ஜெபத்தில் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. அப்போ ஆத்தும ரட்சிப்பு என்றாலே நமக்கு என்ன நினைவில் வரணும்? அனுதினமும் ரட்சிக்கப்படணும். நிகழ்கால ரட்சிப்பு அது. அனுதினமும் ஆண்டவர் ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அனுதின ரட்சிப்பு. அப்போ இந்த 3 விதமான ரட்சிப்பை நம்ம தெளிவாய் நம்ம புரிந்து நிகழ்காலத்தில் உள்ள அந்த ரட்சிப்பு. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், நம் ஆத்துமா புதிதாக வேண்டும். இந்த ஆத்துமா புதிதாகிறது நம்ம கையில் தேவன் கொடுத்துட்டார். அவரே புதிதாக்கலை, நம்ம கையில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த காரியமானாலும் நமக்கு அதில் பொறுப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வாக்கு தத்தன்னு எடுத்துக்குவீங்கன்னா நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு அதில் இருக்கிறது. அப்போ தான் அந்த வாக்கு தத்தம் முழுமையாய் நிறைவேறும். சரிதானுங்களா? அப்போது இப்போ இந்த வருஷம் வாக்கு தத்தம் என்னது? கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்முடைய பங்கு என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். என் கூட இருக்கிறார் என்று விசுவாசமாய் பேசணும். அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அப்போ அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், அவரோடு பேசணும். நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, என்னை சுற்றிலும் தான் நீங்க என்னை சுற்றிலும் இருக்கிறீங்க. இப்படி நாம் ஜெபிப்பதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் இது நம்முடைய பொறுப்பு. இதை நம்ம செய்து கொண்டு இருந்தால்தான் கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதை நாம் விசுவாசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதுபோல இந்த ரட்சிப்பில் நம்முடைய பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆத்துமா புதிதாக்கணும். ஆத்துமா புதிதாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்துமா புதிதாகணும். வசனம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை நம்ம உட்கொள்ளணும். இந்த வசனம்தான் நம்மை அனுதினமும் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. இந்த வசனம் தான் நம்முடைய ஆத்துமாவை புதிதாக்குகிறது. இந்த பூலோகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் ஆத்துமா புதிதாயிட்டே இருக்கணும். நமக்கு டெய்லி ஒரு வேலை இருக்குது, அதைத்தான் நம்ம தெரியல. நமக்கு இதுவரை தெரியலன்னா பரவாயில்ல, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ, ஆத்தும ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் ஆத்துமாவை நீங்க ரட்சிக்கணுமாப்பா சொல்லி ஜெபிக்கணும். என் ஆத்துமா புதிதாக, ஆண்டவரே ஆத்துமா புதிதாயிடுச்சுன்னா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும், சாபத்தை ஜெயிக்க முடியும், உலகம் மாம்சம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இப்போ சத்தியத்தை கவனிக்கணும். ஆண்டவருடைய சத்தியம் தான் நம்மை மறுரூபமாக்குகிறது.
புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. ஆத்துமா புதிதாயிடுச்சுன்னா புதிதாகி கொண்டே இருக்கிறது என்றால், ஏன்னா இது அனுதினமும் நம்ம மரிக்கும் வரை இந்த ஆத்துமா புதிதாகணும், சரிதானுங்களா? அப்போ மரிக்கும் வரை ரட்சிப்பு, அனுதின ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது, நிகழ்கால ரட்சிப்பு. அப்படி நம்ம அனுதினமும் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, புதிதாகிறது என்றால் கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஏன் நம்மால கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியல? ஆத்துமா புதிதாகாததினால கனி உள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியல, வாழ முடியல. கனி உள்ள வாழ்க்கை என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு நம்முடைய ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்தது வெறும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு மட்டும் அல்ல. இந்த உலகத்துல நாம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், இந்த உலகத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், 4 பேரை ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த அனுதினம் ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும புதிதாகாததினால நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தின் மூலமாய் கிறிஸ்துவை நாம வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ தேவன் நம்மை வெறும் பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக மட்டும் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படி ரட்சித்திருப்பார் என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே நமக்கு மரணத்தை கொடுத்து எங்க கொண்டு சென்று இருப்பார்? பரலோகம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆவியில ரட்சிக்கப்பட்டோம் பார்த்தீங்களா? அன்னைக்கே நமக்கு ஒரு மரணம் வந்திருந்தால் கண்டிப்பா நம்ம பரலோகம் போயிருப்போம். ஆனால் இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஊருக்கு நாம் தேவை, சிதம்பரத்துக்கு நாம் தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை, ஏன் உலகத்திற்கு நாம் தேவை, பல குடும்பங்களுக்கு நாம் தேவை. அப்ப கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்மளை ரட்சித்து இந்த பூமியில உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய வாசனை வெளிப்படுத்த வேண்டும், அதுக்கு தான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். என் வாழ்க்கை மூலமா வாழ்ந்து அவருடைய குணாதிசயங்கள், அவர் சாயலை வெளிப்படுத்தணும். இந்த கிறிஸ்துடைய அன்பை 4 பேருக்கு சொல்லணும். 4 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவருடைய பெரிய நோக்கம், பெரிய திட்டம் நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்றை இந்த பூமியில செய்ய விரும்புகிறார். அதை செய்யணும்னா நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? புதிதாகி கொண்டே இருக்கணும். ஆத்துமா புதிதாகவில்லை என்றால் தேவனுடைய திட்டம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், கனி கொடுக்கணும், இதெல்லாம் எந்த எண்ணமும் நமக்கு இருக்காது. என் ஆத்துமா புதிதாகணும். என்னுடைய ஆவியை கர்த்தர் புதிதாக்கி விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம ஆவியை கர்த்தர் புதிதாக்கி விட்டார். சரீரத்தை புதிதாக்க போகிறார். அவருடைய வருகையில் நம்மை மறுரூபப்படுத்தி அழைத்து செல்ல போகிறார். ஆனால் ஆத்துமா புதிதாக வேண்டும். இந்த ஆத்துமா புதிதாகிற பொறுப்பு நம்ம கையில கொடுத்துட்டார். வசனத்தை, பைபிளையும் நம்ம கையில கொடுத்துட்டு அந்த உத்தரவாதத்தை நம்ம கையில அவர் கொடுத்துட்டார். இப்ப ஆத்துமா புதிதாக வேண்டும். அப்ப ஆத்துமா என்றால் என்ன? உங்களுக்கு தெரியாத வசனம், இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன். ஆத்துமா என்றால்
சங்கீதம் 103 முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இது எப்போ இந்த வசனத்தை சொல்றோம்? கூட்டம் முடியும் பொழுது. இப்போ சொல்லிட்டோம், எல்லாம் நீங்க போகலாம். போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள்லாம் 11 மணி வரை இருக்கக்கூடியவர்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியாத வசனமா? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். இந்த வசனத்தில் முக்கியமானது என்ன? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ மறக்கிற பகுதி, நினைக்கிற பகுதி நமக்குள்ள இருக்கிறது. மறக்கிற பகுதி அல்லது நினைக்கிற பகுதி நமக்குள்ள இருக்கிறது. அதுதான் சிந்தனை மண்டலம், நினைக்கிற இடம். அந்த சிந்தனை மண்டலத்தினுடைய பெயர்தான் ஆத்துமா என்று அழைக்கப்படுகிறது. சிந்தனை மண்டலம் சிந்திக்கிற இடம். நம்ம பிரச்சனை என்னவென்றால், எதை நினைக்க வேண்டுமோ அதை மறந்துடுவோம், எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க மாட்டோம். இதான நம்ம வாழ்க்கை. எதை நினைக்கணுமோ அதை நம்ம நினைக்கணும், அதை மறந்துடுவோம். நினைக்க வேண்டியதை மறந்துடுவோம். இப்போ வசனத்தை என்ன செய்யணும்? நினைக்கணும். வார்த்தையை மட்டும் நம்ம நினைக்கிறத விட்டுவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. இப்போ எதை மறக்கணும்? இந்த உலகத்தில் நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், இதையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மறந்துடணும். நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன்னு இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை சொல்லணும். கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார், என் பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். இதை தான் நம்ம நினைக்கணும். அப்போ சிந்தனை மண்டலம், நினைக்க வேண்டியதை நினைக்கணும், மறக்க வேண்டியதை என்ன செய்யணும்? மறக்கணும். தேவையில்லாத காரியங்களை போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவி புதிதாகி விட்டது. ஆவி புதிதானதினால வெற்றி உள்ள வாழ்க்கை, ஜெயம் உள்ள வாழ்க்கை, முன்னேற்றத்தின் வாழ்க்கை நமக்கு வரவில்லை. அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு தான் ஆத்துமா புதிதாகணும். இது லைஃபுங்க. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆத்துமா புதிதாகணும். நம்ம மனதில் அல்லது சிந்தையில் இந்த தேவையில்லாத குப்பைகள், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, என்ன எனக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, இதை நினைத்து கொண்டு இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். நீங்க கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இதையே நீங்க சிந்தித்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களை காயப்படுத்தின நபர்களை நீங்க சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உங்களை யார் காயப்படுத்துறாங்க அவங்களையே நீங்க சிந்தித்து கொண்டிருப்பீங்க. உங்களை காயப்படுத்துகிற ஆட்கள் இருப்பாங்க. இந்த வார்த்தையை கேட்குறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காயப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் அதையே போட்டு உங்கள் ஆத்துமாவில் உங்கள் மனதில் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. முதல்ல எதை செய்யக்கூடாது? இந்த குப்பைகள். என்ன குப்பை? மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை, உங்களை காயப்படுத்தின காரியங்கள், இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே,
இப்படி நீங்க அந்த காயத்துக்குள்ள வாழும் வரை உங்க ஆத்துமா புதிதாக மாறவே மாறாது. அந்த காயப்படுத்தினவர்களை மறக்க வேண்டும். உங்களுடைய நினைவுகள், உங்க சிந்தைகளில் இருக்க வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய வசனம், உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம். என்ன நடந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான் நீங்க என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் தான் மிக மிக முக்கியமானது. வார்த்தை தான் முக்கியமானது. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்றால் எவ்வளவோ காயப்படுத்தினார்கள். எத்தனையோ கசப்பான சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. யோசேப்பை நாம சொல்ல வேண்டும் என்றால் அவன் சொல்கிறான், தேவன் என்னை மறக்க பண்ணினார். இந்த இடத்துக்கு தாங்க வரணும். இது வந்த பிறகுதான் யோசேப்புக்கு உயர்வே வந்துச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு உயர்வு நான் அடையணும், என் வாழ்க்கையில நான் உயர்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும். யோசேப்பு எப்போ உயர்த்தப்பட்டான்? தேவன் என்னை மறக்க பண்ணினார். என்ன மறக்க பண்ணினார்? அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், குழியில தூக்கி போட்டார்கள், மீதியானிடத்தில் விற்றார்கள். அந்த மீதியானியர்கள் போத்திபாரிடத்தில் விற்றார்கள். போத்திபார் வீட்டில் போத்திபார் மனைவி பாவம் செய்யும்படி அழைத்தால் சிறைச்சாலை வாழ்க்கை. எத்தனை காயங்கள் யோசித்து பாருங்க. அவன் வாழ்க்கையே காயப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருந்துச்சு. அவனுக்கு துரோகம் செய்தார்கள், காயப்படுத்தினார்கள், அசட்டை பண்ணினார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இதையெல்லாம் மறக்கும்படி செய்வாராக, மறக்க செய்வாராக. உங்களை யார் காயப்படுத்தினாங்க, உங்களை யார் வேதனைப்படுத்தினாங்க, அதெல்லாம் மறந்துருங்க. அன்பு அன்பு அந்த அன்பு மட்டும் உங்க உள்ளத்துல இருக்கட்டும். சத்துருவானாலும் அவங்களை நேசிக்கிற அன்பு வளரும் என்றால் நீங்க உடனடியாக உயர்த்தப்படுவீங்க. உங்களுக்கு உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்க்கிறத விட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தேடி வரும். நீங்க பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு, கஷ்டங்களையே நினைச்சுக்கிட்டு, இவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, இனி என்ன நடக்க போகுது, இப்படி தேவையில்லாததை நீங்க யோசித்து வேதனைப்பட்டு கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருந்தால், நான் சொல்றேன், பிசாசு தான் பிடிக்க ஆரம்பிக்கும். பிசாசு பிடித்த ஒருவன் பற்றி பைபிள் சொல்லுது, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானா. அப்போ உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்றீங்கன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னா அர்த்தம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்றீங்களா? பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான காரியங்களை நினைத்து நீங்க காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டார்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்றீங்களா? அது பிசாசு செய்கிற வேலை. பிசாசு பின்னால இருந்து வேலை செய்கிறான். இதை நினை, அதை நினை, இதை யோசி, அதை யோசி, மனதில் போட்டு. அதான் ஆத்துமா. மனம்தான் என்னது? அதை தான் நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஆத்துமா புதிதாகணும். அப்போ பிசாசு பின்னால இருந்து எதை பிடிக்க பார்க்கிறான்னா, இதை பற்றி நீ நினை, அதை பற்றி நீ நினை, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க பாரு, உன்னை இப்படி பண்ணிட்டாங்க, இதையே நினைக்க வைப்பான். அவனால் அப்படித்தான்
தேவ பிள்ளைகளை தாக்க முடியும். வேற எந்த விதத்திலும் அவனால தாக்க முடியாது. ஏன்னா அவன் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். இப்போ அவன் எப்படி செயல்படுறான்னா, நம்முடைய நினைவுகள் நம்முடைய மனதை வைத்து தான் அவன் செயல்படுகிறான். அதுவும் நம்முடைய நினைவுகள் நம்முடைய மனதை நம்மை கொண்டே அது கெட்டு போகும்படி செய்கிறான். இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் நம்முடைய மனதில் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கணும், மறக்க வேண்டியதை என்ன செய்யணும்? மறக்கணும். சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது தியானம். எது? வசனம், வார்த்தை. வார்த்தையை தியானிக்கணும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. உங்க பிரச்சனை எதுவானாலும் அதற்கு ஏற்ற வாக்குத்தத்தம் இருக்குது. ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க தெரியலனா நீங்க சொல்லுங்க. இல்ல சபையில் வளர்ந்த தேவ பிள்ளைகளிடத்தில் கேளுங்க, நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், நான் எந்த வசனத்தை தியானிக்கணும், எந்த வசனத்தை நான் சிந்தித்து கொண்டு இருக்கணும், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அப்போ பிசாசுடைய காயப்படுத்துகிற நினைவுகளில் இருந்து வெளியே வர வேண்டும். உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருப்பீங்கன்னா அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். யோசேப்பை மறக்க செய்தது போல உங்களையும் மறக்க செய்வார். மனதை ஒப்பு கொடுங்கள். உங்க மனதை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை காயப்படுத்தி வாழ்ந்தது போதும். அதிலிருந்து எழும்பும்படி ஆவியானவர் சொல்கிறார். உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம், உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது நடக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த காயத்தை விட்டு வெளியே வா. காயப்படுத்தின ஆட்களோடு போராடி கொண்டு இருக்காதே. வலி அதிகமாகும். நீங்க பிரச்சனையே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் வலி அதிகமாகும். தேவையில்லாத வியாதி பலவீனங்கள் வந்து சேரும். இந்த வார்த்தையை கேட்கிற சிலர் இந்த இடத்துல பலவித வலிகளோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இருதயத்தில் வலிகள் உண்டு. நீங்க இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது, வார்த்தையின்படி வாழும் பொழுது காயப்படுத்தினவர்களை நீங்க நேசிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் சத்துருவை நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும், நேசிக்கணும். அன்பு செலுத்துகிற இடத்துக்கு வர வேண்டும். இப்ப யோசேப்பு இவ்வளோ பேர் காயப்படுத்தினாங்களே, அத்தனை பேரையும் நேசிச்சா பாருங்க. யோசேப்பை விட உங்க வாழ்க்கையில காயப்படுத்தின சூழ்நிலைகள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அவனையே கர்த்தர் மறக்க வச்சுதான் உயர்வை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நேசிக்க வைத்துதான் உயர்வை கொடுத்தார். எல்லாரையும், தன் சகோதரர்கள் அத்தனை பேரையும் நேசித்தார். நேசித்ததினாலதான் பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவர்களை குடும்பமாய் எகிப்துக்கு வரவழைத்து போஷித்து பராமரித்தார். எல்லார் மேலும் அன்பை கொடுத்தார். அப்போ காயப்படுத்தினவர்களை நேசிக்க வேண்டும். அன்பு செலுத்துகிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரும்படி ஜெபிக்க வேண்டும். யோசேப்பு அன்பு செலுத்தினானே, அதுபோல நாம் காயப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் லைஃப்ல இப்படி துரோகம் நடந்துச்சு, அப்படி அதையே நினைக்காதீங்க. சரி ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நேசிக்கக்கூடிய அன்பினால கர்த்தர் நிரப்புவார். அப்போ ஆத்துமாவில் நம்ம மனுஷர்கள் செய்த துரோகங்கள்,
காயங்கள், அநியாயங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் அவங்க செய்தாலும் அவங்கள நேசிக்கிற அன்பை தாங்கப்பா, இதெல்லாம் நான் மறக்கிற இதயத்தை எனக்கு கொடுங்க, நான் அவங்களையும் மன்னித்து ஆசீர்வதிக்கிறாப்பா. உங்கள் சத்துருக்கள், உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், அவங்க மேலே கோபமாக பேசாமல் இருக்காதீங்க. அன்பு காட்டக்கூடிய நேரம் வரும்பொழுது அன்பை காட்டிடுங்க. ஐயோ, இவ்வளோ துரோகம் செய்த நபருக்கு நான் எப்படி அன்பு காட்டுவது? ஏன் இயேசு உன் மேலே அன்பு காட்டலையா? பாவியா இருந்த நம்மை நேசித்து அவர் எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு வேதனை அடைந்தார். அந்த கல்வாரி அன்பு நம்ம இதயத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ அன்பை நமக்கு ஊற்றுகிறார். பிதா அந்த அன்பை கொடுக்கிறார். அவர் திரித்துவ தேவன். அவங்க அன்பாதான் செயல்படுவாங்க, அன்பை காட்டணும்னு தான் விரும்புவாங்க. அதனால இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட காயங்கள் ஆனாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முதலாவது ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் மற்றவர்கள் மேலே எனக்கு இந்த வேதனை இருக்குது, காயங்கள் இருக்குது, அது உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நான் அவர்களை மன்னிச்சிட்றாப்பான்னு சொல்லுங்க. நான் காயத்தோடு புது வருஷத்தில் வாழக்கூடாதாப்பா. எத்தனை துரோகம் செய்திருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை துரோகம் இன்னும் செய்ய போகிற நிலையில் இருந்தாலும் சரி, நான் காயப்படக்கூடாதப்பா. நான் நேசிக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபரை நேசிக்கணுமாப்பா. தேவன் என்னை மறக்க பண்ணினார் சொல்லுங்க. தேவன் என்னை மறக்க பண்ணினார். மறக்க வச்சிட்டார்னா ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது, நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஒரே இரவில் சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டார். தேவனால அதை செய்ய முடியும். காயங்கள் வேண்டாம் பிரியமானவர்களே. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. நான் எதை பற்றியும் நான் நினைக்க போகிறது இல்லை. எனக்கு எதிராய் வருகிற காரியங்கள் எதையும் நான் சிந்திக்க போகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தம், இதைத்தான் என் இதயத்தை நிரப்ப விரும்புகிறேன், என் உள்ளத்தை நிரப்ப விரும்புகிறேன். சொல்லுவோமா? வலது கையை உயர்த்தி, வார்த்தையினால என் உள்ள நிரம்பி இருக்கும்படி விரும்புகிறேன் அப்பா. வேற எதுவும் இருக்கக்கூடாது. நினைக்க வேண்டியதை தான் நான் நினைக்கணும், நினைக்க கூடாததை நான் நினைக்க கூடாது. மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை நினைக்கணும். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. கிருபை தாங்கப்பா. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப ஆத்துமா என்றால் என்ன? நினைக்கிற இடம், சிந்திக்கிற இடம். அதை தான் நம்ம மனம், மைண்ட் என்று சொல்கிறோம். அப்போ நம்முடைய சிந்திக்கிற இடம், நம்முடைய மனது புதிதாக வேண்டுமென்றால் வேதத்தில் ஒரு வசனம் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்குது. என்ன வசனம்? இது தெரிஞ்சு இருக்கணுமே. இல்லை இல்லை, எனக்கு தெளிவாக கேட்கல. மனம் திரும்புங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். ரோமர் 12:2 வசனம். இது நமக்கு தெரிந்த மிக முக்கியமான வசனம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்க என்ன செய்யணும்? மறுரூபம் ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானதினாலே, அப்படி இல்லை, புதிதாகிறதினாலே. நிகழ்காலத்தில் நம்ம மனம் என்ன செய்யணும்? புதிதாக ஆகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மனம் புதிதாகி கொண்டே இருந்தால் நாம் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருப்போம். இப்போ மறுரூபம் என்றால் என்ன? இதை நான் சொல்லி இருக்கிறேன், சொன்னதை திரும்ப சொல்கிறேன். ஒரு கூட்டு புழு இருக்கிறது. அந்த கூட்டு புழுவுக்குள்ளே, அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற புழுவானது அது உருமாறி வண்ணத்து பூச்சியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அது நமக்கு தெரியும். வண்ணத்து பூச்சி எப்படி வருது? முதல்ல அது எப்படி இருந்துச்சு? ஒரு கூட்டுக்குள்ள ஒரு புழுவாக இருந்துச்சு. அதைத்தான் ஆவியானவருக்கு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும். அந்த புழு கூட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அழகா இருக்குமா? அந்த புழுவை பார்ப்பதற்கு எத்தனை பேர் பார்த்து இருக்கிறீங்க? அந்த புழு அசிங்கமா இருக்கும். அந்த கூட்டு புழு அவலட்சணமா இருக்கும். ஆனா அந்த கூட்டுக்குள்ளேயே அது இருந்து மாறி 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 அழகான வண்ணத்து பூச்சியாக என்ன செய்கிறது? அது காட்சி அளிக்கிறது. கண் கவரக்கூடிய விதத்தில் அது காணப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய மனம் அலங்கோலமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், அவலட்சணமா இருக்கலாம். ஆனால் நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தை என்கிற கூட்டுக்குள்ள நாம இருந்து அந்த வார்த்தை நம்மை மறுரூபமாக்கி மறுரூபமாக்கி நம்மை மாற்றும் பொழுது அழகான வண்ணத்து பூச்சி எப்படி வெளிப்படுகிறதோ அலங்கோலமாய் இருக்கிற உங்க வாழ்க்கை அழகாக வெளிப்படும், ஆசீர்வாதமாய் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்க வாழ்க்கை இன்றைக்கு அசிங்கமா இருக்கலாம், அருவருப்பாய் இருக்கலாம், அலங்கோலமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய மனதை அவர் புதிதாக்கி புதிதாக்கி அவர் அழகுள்ள வாழ்க்கையாக மாற்றப் போகிறார். இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுகிறேன், உங்க வாழ்க்கை அழகுள்ளதாய் மாறும். உங்க குடும்பம் அழகுள்ளதாய் அழகான குடும்பமாய் மாறும், சீர்பெற்ற குடும்பமாய் மாறும். அநேகர் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற அளவில் உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். திரும்பி பார்க்கிற விதத்தில் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அதற்கு என்ன நடக்கணும்? மனம் புதிதாகி கொண்டே இருக்கணும். உங்க மனம் புதிதாகி கொண்டே இருக்கும் என்றால் சில வாரங்களில், சில மாதங்களில், இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாக அழகுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். மனம் புதிதாகணும். மனம் என்றால் என்ன? ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ மனதை எப்படி புதிதாக்குவது? மனதை எப்படி புதிதாக்குவது? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஏன் வார்த்தையை தியானிக்க வேண்டும்? ஆண்டவர் ஏன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி அவர் வைத்திருக்கிறார்? மனது புதிதாவதற்கு தான் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. ஏன் பைபிள் படிக்கணும்? ஏன் தினந்தோறும் பைபிள் வாசித்து தியானிக்கணும்? அந்த வார்த்தை தான் நம்ம மனதை என்ன செய்யுது? புதிதாக்குகிறது. புதிதாக புதிதாக நம்ம அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஏதோ ஒன்றிலிருந்து விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. நான் எல்லாத்துலேயும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளை வாசிக்க வாசிக்கத்தான் அந்த வார்த்தைகள் என நம்முடைய மனதை அது புதிதாக்கி மறுரூபப்படுத்துகிறது.
அப்ப நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்படுதல் அப்படின்னா என்னது? ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மைக், இதை புதிதாக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ கெட்டு போய் இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதை புதிதாக்குங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மைக் கெட்டு போய் இருக்கிறது, சரியா வேலை செய்யல, பழசா இருக்குது, கெட்டு போய் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ மனதை புதிதாக்குதல் என்றால் என்ன? மனம் கெட்டு போய் இருக்கிறது, அதனால நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்க வேண்டும். நம்ம மனம் கெட்டு போய் இருக்கிறது, முதல்ல அதை ஒத்துக்கணும். கெட்டு போன நிலையில் இருக்கிற நம்முடைய மனம் ரட்சிக்கப்படணும். ஆவியை புதிதாக்கிட்டார், ஆத்துமா புதிதாகல, ஆத்துமா கெட்டு போய் இருக்கிறது. இந்த கெட்டு போன இந்த மனதை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். இந்த மைக் கெட்டு போய் இருந்தால் என்ன அர்த்தம்? இது வேலை செய்யல, இது கெட்டு போய் இருக்கிறது, அதை சரி பண்ணணும். அப்ப கெட்டு போய் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த மைக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்த மைக்கு இப்ப கெட்டு போய் இருக்கிறது. அப்போ மனது புதிதாகணும் அப்படின்னா நம்ம மனது முன்னாடி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம மனது ஏற்கனவே நல்லா இருந்துச்சு, புதிதா இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி, எப்பொழுது நம்முடைய மனது புதிதாக இருந்தது? நம்முடைய மனம் கெட்டு போனதுனால மறுரூபமாகுங்கள், அதை புதிதாக்கணும். அப்போ மனம், இந்த மைக்கை வச்சு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ இந்த மைக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா வேலை செஞ்சது, இப்போ கெட்டு போய் இருக்குது. உதாரணத்துக்கு அதுபோல மனம் கெட்டு போன மனதை புதிதாக்கணும். சரி, மனது எப்போ நல்லா இருந்துச்சு? உங்க மனது, உங்க ஒவ்வொருத்தருடைய மனதும் எப்போ நல்லா இருந்தது, எப்போ கெட்டு போனது? நம்முடைய மனது எப்பொழுது புதிதா இருந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உலக இல்ல, எப்ப நல்லா இருந்துச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தேவனுக்குள்ள இருந்த பொழுது என்ன? ரைட். உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ள எல்லாமே அடங்கி விடுகிறது. ஆனா எப்போ புதிதா இருந்தது? இந்த உலகத்துல பிறந்த பிறகு. சொல்லுங்க. பாவத்துல இருந்த பொழுது கெட்டு போச்சு, ரட்சிக்கப்பட்ட பொழுது புதிதாச்சு. அப்படியா? எப்போ ஆத்துமா புதிதா இருந்தது? நான் சொல்றேன், ஆதாம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டாரோ, ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினானோ, அன்றையிலிருந்து அவனுடைய ஆத்துமா எப்படி இருந்துச்சு? புதிதாக இருந்துச்சு. ஆத்துமா ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது புதிதாக மாறிச்சு. சரி, அப்போ ஆத்துமா எப்போ கெட்டு போனது? அவன் பாவம் செய்த பொழுது ஆத்துமா என்ன செஞ்சிடுச்சு?
கெட்டு போயிடுச்சு. அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஆத்துமா புதிதா இருந்துச்சு. ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த ஆத்துமா கெட்டு போச்சு. அப்படின்னா நம்ம ஆத்துமா எப்போ புதிதா இருந்துச்சு? கேள்வி. என்ன பதில் சொல்றேன்னு தெரியுங்களா? நம்ம ஆத்துமா ஒரு நாளும் புதிதாக இருந்ததே கிடையாது. நம்ம ஆத்துமா ஒரு நாளும் புதிதாக இருந்ததே கிடையாது. ஏனென்றால் நம்ம பிறந்ததே எப்படி தான் பிறந்தோம்? பாவத்தில் தான் பிறந்தோம். நம்ம ஆத்துமா புதிதாக நம்ம பிறக்கலை. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செய்தோம், அப்போ கெட்டு போச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிதானது இல்லை. நம்ம ஆத்துமா புதிதாகவே இருந்தது இல்லை. ஆதாமுடைய ஆத்துமா தான் புதிதா இருந்துச்சு. பாவம் செய்த பிறகு கெட்டு போச்சு. இப்ப நம்ம யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. அப்ப தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே நம்முடைய ஆத்துமா எப்படிதான் பிறந்துச்சு? கெட்டு போயா இல்ல கெட்டு போகாத நிலையில? கெட்டு போன நிலையில். அதான் பாவத்தன்மை. பிறக்கும் பொழுதே, சிறு பிள்ளையாய் வளரும் பொழுதே, சின்ன பிள்ளைங்க கிட்ட 2 வயசு பிள்ளைகிட்ட சாக்லேட் எடுக்காதன்னு எங்கேயாவது ஒளிச்சு வைத்தா அதை கண்டுபிடிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் எங்கன்னு கேட்டா நான் சாப்பிடலையே. அது எப்படி அந்த பிள்ளை சொல்லுது? எப்படி அதை மறைக்கணும், பொய் சொல்லணும், எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியுது? யாராவது பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. அதான் பிறக்கும் பொழுதே பாவத்தன்மை உள்ளே இருக்கிறது. அப்போ ஆத்துமா கெட்டுப்போன நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக தான் மனதை கொடுத்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலேயே அந்த ஆத்துமா கெட்டு போனது. ஆதாமுடைய சந்ததியில் பிறந்த நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் என்றைக்கும் புதிதாய் இருந்ததே கிடையாது. கெட்டுப்போன நிலையில்தான் நாம் பிறந்தோம். இந்த உலகத்தில் ஒருவன் மனிதனாய் பிறந்து விட்டால் அவன் ஆத்துமா கெட்டுப்போன நிலையில் தான் பிறக்கிறான். எங்கே கெட்டுப்போனது என்று பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டம். இப்ப எப்படி கெட்டுப்போனது? மனது எப்படி கெட்டுப்போனது? முதல்ல கெட்டுப்போன காரியத்தை கண்டுபிடித்தால் பிரச்சனையை என்ன செய்யலாம்? சரி பண்ணலாம். இப்போ இந்த மைக்கு கெட்டு போயிடுச்சுன்னா எங்கே ஃபால்ட்டோ பிரச்சனையோ அதை கண்டுபிடிச்சு சரி பண்ண, கெட்டுப்போன இந்த மைக்கை சரி பண்ணுவது போல. ஏன்னா இந்த மைக்கு பல முறை அப்படி ஒர்க் ஆகாமல் போயிருக்குது. இதை தூக்கி கூட போட்டலாம், வேறு மைக்கு வாங்கலாம் அப்படிலாம் நினைச்சது உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் பிரதர் பாலாஜி தான் அது எங்கே கனெக்ஷன் ஃபால்ட்டு எங்கே அதை கண்டுபிடிச்சி அவர் தான் சரி பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டுமென்றால் மனது எப்படி கெட்டுப்போனது என்று தெரிந்தால்தான் அதை நாம் புதிதாக்க முடியும். அப்போ மனம் எப்படி கெட்டு போனது? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை எது? வார்த்தை தான் உண்மை, சத்தியம்தான் உண்மை. இந்த உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். அப்ப ஏவாள் மனது எப்படி கெடுக்கப்பட்டது?
சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே தன்னுடைய தந்திரத்தினாலே என்ன செய்தது? ஏவாளை வஞ்சித்தது. மனது ஏவாளிடத்தில் இருந்தது, தந்திரம் சர்ப்பத்தினிடத்தில் இருந்தது. இப்ப பிசாசு ஏவாளுக்கு உள்ள போனானா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுடைய மனதுக்கு உள்ள போனானா? கேள்வி கேட்டா என்ன பதில்? ஏவாளுடைய மனதுக்குள்ள சாத்தான் போனானா? பிசாசு ஏவாளுடைய மனதுக்குள்ள போய் வஞ்சித்தானா? இல்லை, ஏவாளுக்குள்ளேயே போகல. அவன் வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறான், உள்ளே போகல. பிசாசு ஏவாளை பிடித்து உள்ள போய் அலக்கடிக்க வச்சு கனிய சாப்பிடும்படி வைக்கல. ஏவாளுக்குள்ளேயே போகல, ஏவாளுக்கு வெளியே அவன் இருந்து கிரியை செய்தான். அப்ப சாத்தானிடத்துல தந்திரம் இருந்தது. அப்ப அந்த தந்திரத்தை அவன் எப்படி செயல்படுத்துகிறான்? வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை இல்லை, பிசாசுடைய வார்த்தை. எப்படி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது உண்மையோ, அதே போல பிசாசுடைய வார்த்தையும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவன் வார்த்தை வழியாகத்தான் இப்பொழுது கிரியை செய்கிறான். வார்த்தை வழியாக சர்ப்பம் ஏவாளுடைய மனதுக்குள்ள பிரவேசிக்கும்படி செய்கிறான். அவன் பேசினான். அவன் பேச பேச அந்த வார்த்தை ஏவாளுடைய மனதுக்குள்ள போய் அவளுடைய மனது கெடுக்கப்பட்டுச்சு. அப்போ மனுக்குலத்தை ஒரு வார்த்தை கெட்டு போகும்படி செய்யும் என்றால், இதே மனுக்குலத்தை புதிதாக்க வேண்டும் என்றால் வார்த்தையினால தான் முடியும். அதனால தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறார், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் வாசித்து தியானிப்பதினால தான் நம்ம மனம் என்ன செய்கிறது? புதிதாகிறது. நீங்க கவலையில் பிரச்சனையில் வார்த்தையை படிக்கிறதே இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்படியே ஒரு கடமைக்காக படித்தாலும் ஒரு மாற்றமும் வராது. வார்த்தையை படிக்கும் பொழுது, ஐயோ இந்த வார்த்தை தான் என்ன புதிதாக்கும், என் மனசை புதிதாக்கும். அப்போ வார்த்தையினால, பிசாசுடைய வார்த்தையினால மனுக்குலம் கெட்டு போனது. அதனால தான் தேவன் என்ன செய்தார்? மனுக்குலத்திற்கு வார்த்தையினால தான் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி வார்த்தையை முக்கியப்படுத்தி வார்த்தையை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்க வேண்டும். பிசாசு வார்த்தையை கொண்டு கெடுக்கிறான். அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. உங்களுக்கு சொல்கிற எல்லாவற்றையும் அவன் பொய் தான் சொல்லுவான். உனக்கு பாரு இப்படிதான் நடக்க போகுது, நீ இப்படிதான் வாழ போற, ஒன்றும் இல்லாம தான் நீ சாக போற. அவன் பிசாசு பொய்யன். அந்த வார்த்தையை கேட்காதீங்க, உங்க மனம் கெட்டு போய்விடும். கிறிஸ்துடைய உண்மை நின்று கெட்டு போய்விடும். கிறிஸ்து உங்களுக்காக உண்மையாய் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை அது ஜீவனாய் இருக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது, மனதை புதிதாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ மனம் புதிதாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கெட்டுப்போன மனதை புதிதாக்குவதற்கு தியானம் செய்ய வேண்டும். அப்ப தியானம் என்றால் என்ன? வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்க வேண்டும். வார்த்தையை தியானிக்க வேண்டும்.
பிசாசு அவன் வார்த்தையை கொடுத்து மனதை கெடுத்து விடுகிறான். இப்போ தேவன் வார்த்தையை கொடுத்து நம்முடைய மனதை புதிதாக்க விரும்புகிறார். அப்போ பிசாசினால மனம் கெட்டு போனது, ஏதேன் தோட்டத்திலேயே கெட்டு போனது. இப்போ புதிதாக்குவதற்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார்? ஆத்துமாவை, மனதை புதிதாக்குவதற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம தியானித்து நம்முடைய மனதை நம்ம புதிதாக்கணும். நான் இதோட நிறுத்துகிறேன். அடுத்த மாதம் இதனுடைய தொடர்ச்சி. அடுத்த மாதம் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். அடுத்த மாதம் இந்த 6 மணி நேர உபவாச ஜெபம் வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ணிடுங்க. எப்படி ஆகிலும் நான் 12 முறை இந்த 6 மணி நேர ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும். ஆண்டவரே, அதான் இதில் முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான காரியங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும்படி இருக்கிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது. ஏன் நம்ம மனம் புதிதாகணும்? மனம் கெட்டு போய் இருக்கிறது. எப்போ கெட்டு போச்சு? ஆதாம் ஏவாள் எப்போ பாவம் செய்தாங்களோ அப்போவே கெட்டு போயிடுச்சு. நம்ம மனம் ஒரு நாளும் புதிதாக இருந்ததே கிடையாது. நம்ம பிறப்பதற்கு முன்பதாக வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம இருந்த பொழுது நம்ம மனம் புதிதாக இருந்தது. ஏன்னா நம்ம பிறந்த பிறகு கேள்வி என்னன்னா, பிறந்த பிறகு எப்போ நம்முடைய மனம் புதிதான கெட்டு போயிருந்தது? பிறந்த பிறகு நம்ம மனம் புதிதாக இருந்ததே கிடையாது. கெட்டு போய் தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆவியை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்புல நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது அனுதினமும் உள்ள ரட்சிப்பு. அந்த பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்த பொழுது வார்த்தையை கொடுக்கிறார். என் வார்த்தையை தியானி, என் உண்மையை நின்று நீ விலகி போக மாட்டேன். உன் மனதை பிசாசு கெடுக்க முடியாது. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்ம வாழ்க்கை மறுரூபம் ஆகிக்கொண்டே செல்கிறது. யாருடைய சாயலில்? கிறிஸ்துடைய சாயலில். கிறிஸ்துவை போல நம்முடைய ஆத்துமா காணப்படுவதற்கு மறுரூபமாகும்படி செய்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, நம்முடைய ஆத்துமா புதிதாக வேண்டும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, உங்கள் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்துமா புதிதாக வேண்டும். ஆத்தும ரட்சிப்பை அப்பா எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆத்தும ரட்சிப்பு என்பது சிலுவை பற்றிய உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு அனுதினமும் அப்பா எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க. அனுதினமும் அந்த ரட்சிப்புக்குள்ள நாங்கள் வாழ்வதற்கு வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்படணும். எங்கள் மனதில் முதலாவது எந்த காயங்கள், மற்றவர்களை குறித்த எந்த பகை, கசப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. யோசேப்பு சொன்னது போல தேவன் என்னை மறக்க பண்ணினார். அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு புதிதாக்கி கொண்டே இருக்கணுமாப்பா. தினமும் வார்த்தையோடு உள்ள உறவில் வாழணுமாப்பா. வார்த்தைக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எங்கள் மனம் புதிதாகும்படி கர்த்தர் செய்றீங்க. எங்கள் ஆத்துமா புதிதாகும்படி செய்றீங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன்.
எங்கள் ஆத்துமா நல்லா இருக்குதுன்னா நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ பாஸ்டர்